ஹரஹர நம பார்வதி வதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு ஒன்றையும் பார்த்தோம்னா, அதாவது வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும், மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வாக்கிய பந்தாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவான் மிதுன ராசிக்கு வர ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சி. அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே பார்த்தோம்னா, உணமிகு வியாழ குரு பகவானே மனமல வாழ்க்கு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி ஞான குரு பரமநேசா கிரக தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். இது குருவனுடைய சுலோகம். பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரஸ்யான் நகாரத்வாத், அதாவது காங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம். குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள், அறியாமைங்கிற இருள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறது, தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம் இல்லை, அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான். குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருளை கோத்தக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு ஜாதகத்திற்கு 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வார். குரு பகவானுடைய பார்வையினாலே கோடி நன்மைகள் ஏற்படும். ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா, ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்படைய தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் விலகிடும். செவ்வாய் தோஷங்கிறாங்க. 2, 4, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்கிறோம். அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் விலக்கு. 2வது, குருவனுடைய பார்வை, குரு பார்க்கக்கூடிய பார்வை 2ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 11ஆம் பார்வை. இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அது குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிடும். குரு அப்படிங்கிறவர் தான் நமக்கு வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர், உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த 9 கிரகத்தில் குரு பகவான் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக, வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். 12 ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி, பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி, தாராளமாக ஒவ்வொரு என்னுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு முதற்க வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் இப்போ பார்க்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக, அதாவது இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா குரு பகவான். அவர் ஒரு ஜாதகத்தில் நன்மை தீமைகளை அதிகமாக செய்யக்கூடியது அப்படின்னு எடுத்தனால குரு பகவான் ஒரு நன்மை மட்டுமே செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. பல கிரகங்கள் கெட்டது பண்ணாலும் குரு ஒருத்தர் நன்மை பண்ணால் அந்த கிரகங்கள் பண்ண கெட்டது பூரா நிவர்த்தியாய். அப்போ ஏற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 12ஆம் நாள் பயிற்சியாகிறார். பயிற்சின்னு ஒரு ராசி விட்டு மற்ற ராசி போவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷபராசியில் இருக்கார். உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இவ்வளோ நாள் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தின் வரார். லெஸ் பிளேஸ், கழியக்கூடிய இடம். குரு நன்மையை செய்யக்கூடியவர் 12க்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை ஆகுது. இந்த வருஷம் ஆகுது மே மாதம் 12 ஆதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் கடகத்திற்கு மேலே அப்படியே 11 மிதனத்துக்கு வரார். ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு வரார். வரும்பொழுது 12ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க. இந்த பதிவில் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக இதை நான் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாக 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர்
தெளிவாக இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள் தான் நடக்கும். இதை மாற்ற முடியாது. நீங்கள் நல்லா இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாததை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது, இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன உண்டோ அது நடக்கும். அது சுவாமி ஓஹோன்னு நிறைய டிவியில் நீங்கள் கஷ்டப்படுறமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த நல்லதே சொல்லிட்டு போயிட்டா அப்படி அதனால தான் நாம் ஒரு முடிவெடுத்து நானாக கடித்து சொல்லாமல் சித்தர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு விளக்க உரையாக அந்த பாடல்கள் பாடி இந்த விளக்க உரையை கொடுக்குறேன். நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நாம் அதை சரியும் செய்துக்கலாம். என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சி 2025 கடகராசிக்கு என்ன பண்ணுது? வன்மை உக்கிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் அவருடைய பாடல், புலிப்பாடு சித்தருடைய பாடல். வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் ஈராறில் குரு வரவே, ஈராறு 12, ஈராறில் குரு வரவே ராவணனும் மாண்டானடி இழிவாய் ராமன் கை அம்பாள் இறந்து சிவலோகம் சென்றான் தாயே ஊராரும் தூஷிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வன் நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ் வினைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருக்கார். புரிஞ்சிருக்கு பாட்டு உங்களுக்கு. நான் சொல்ல வேண்டியது புலிப்பாடு சித்தர் பாடல் இது. அதாவது வன்மை உற்றிட, வன்மைனா ரொம்ப கெடுதியானவன், உக்ரமானவன், கெட்டதை செய்யக்கூடியவன், வன்மை பொருந்தியவன், வன்மம் இறஞ்சவன். ஏன் உனக்கு எதுக்கு இந்த வன்மம் அப்படிங்கிறாங்க. வன்மை உற்றிட ராவணன், கெடுதி மிகுந்த ராவணன் 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுதுதான் ராவனுடைய அம்பு பட்டு இறந்து சிவலோகம் சென்றான். கொன்னன்ன குருவன் பொழுது அந்த மாதிரி இனி விரயஸ்தானம்னு பேர். அவனுக்கு வீரே விரயமாயிடுச்சு. ஊராரும் தூஷிப்பார்கள். ஊராருன்னா ஊர்லேயே கெட்ட பேர். எல்லாரும் நம்ம காரியத்து போ, அந்த மாதிரி நம்ம காரியம் செய்வோம், தூஷிப்பார்கள். ஊரே நம்மளை கெட்டதாக பேசும், அந்த மாதிரி. சுற்றத்தார் கெடுது மெத்தச் செய்வர். நம்ம நண்பர்கள், சொந்த பந்தங்கள் ரொம்ப கெட்டது நம்ம பண்ணுவாங்கன்னா கெடுதி மெத்தச் செய்வேன். ரொம்ப கெட்டது, தீமை செய்கிறது, வஞ்சனம் பண்ணுறது, இடையூறுகள் ஏற்படுது, இங்கேயும் அங்கேயும் பொல்லாததை பேசுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் குரு வரும்போது நல்ல உத்தமனாய் நீ இருந்தாலும் நீ நல்லவன் தான், என்ன பண்ணுறது? ஊழ் வினை இந்த இடத்துல குரு வந்துருச்சு, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நீ நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ்வினைக்கு என்ன செய்வோம் தாயே? நம்ம நல்ல உத்தமன் தான், நல்லவன் தான் நமக்கு தெரியுது. வீணா பலி போகிறோம்னா வீணா கெட்டது நடக்குதுன்னு. பட் இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு எப்படின்னு வரும்பொழுது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத அந்த பாடலுடைய பாடல். விளக்க உரை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, இது வாங்கு அது வாங்குவேன்னு சொல்கிறது வாய் வராமல் போகாது. இருந்தாலும் இருக்கிறத சொன்னா தான் நீங்கள் அதை முன்னாடி பண்ணி பரிகாரம் பண்ணி உங்களை காப்பாற்றிக்க முடியும். அதற்காகத்தான் என்ன உண்டோ அதை தெளிவாக சொன்னேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் வீக்கம், பொருளாதார புடை, பொருளாதாரத்தில் தலை, வருமானம் பத்தாது, இருக்கிறத செலவு பண்ணி செய்கிறோம், செலவு பண்ணணும், சேமிப்பு கரையும். வீண் பயம் என்றால் தேவையில்லாத பயம் ஏற்படுமா? ஐயோ இப்படி ரைட் படுத்தா தூக்க வராது, யோசனையிலே இருக்கிறது, வீண் பயம். வாகன பழுது ஏற்படும். வாகன பழுது, நம்ம வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி பிரச்சனை கொடுத்த நேரம் போன வாரம் தான் இதை மாற்றிருப்போம், ரிப்பேர் பண்ணியிருப்போம், மீண்டும் அடுத்த பிரச்சனை. போகும் வழியின் துக்கம், வாகன பிரயாண காலத்தில் துக்கம், வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு போட்டிருக்காரு. போகிற வழியில் பிரச்சனைகளை கொடுக்குமா வாகனத்தில், பிரயாண பதில் துக்கம். போகிற வழியில் பிரயாணத்தில் போகிற காரியம் ஜெயம் உண்டாகாமல் போகிறது, பிரயாணத்தில் துக்கம் ஏற்படுறது, விபத்து என்பது அதெல்லாம் நடக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். மன உளைச்சல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு போடுறாரு. மன உளைச்சல், தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகும். சிலருக்கு திடீர் திருமணம், திடீர் மேரேஜ், எதிர்பார்க்கவே மாட்டேன், எதிர்பார்க்காம இருக்கும், திடீர்னு கல்யாணமே பண்ணி வந்து நிற்பா அப்பா அம்மா முன்னாடி, எனக்கு தெரியுமே திடீர்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற திடீர் திருமணம். வரவுக்கு மேல் செலவு அதிகமாக உண்டாகும். ₹1 வருமானம் வந்தால் ₹5 செலவாகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள், வரவுக்கு மேல் செலவு அதிகமாகும். வியாதி, இருக்கிற வியாதி வளர்ச்சி அடையுமா? ஏற்கனவே நோய் சுகர் இருக்குது, 100 வச்சுருக்கோம், கண்ட்ரோலாக வச்சுருக்கோம்னு சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுது நோய் மிகுதியாக, எந்த நோயாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும், இல்லாட்டி புதியதொரு நோய் நம்மளை தொற்றிக்கொள்ளும், ஜாக்கிரதையாக இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலம் துன்பங்கள் ஏற்படணும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், உத்தியோகத்தில் இருக்கோம், தொழில் பண்ணுறோம்னா நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப டார்ச்சர் இருந்துப்பாங்க. நம்மளால் செய்ய முடியாத அளவு வேலை பலு, அல்லது என்ன வேலை செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாத அளவு கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலின் மன அமைதி இருக்காது. அதாவது சின்ன தொழில் செஞ்சு ஒரு ₹100 சம்பாதிச்சாலும் ஆத்மார்ப்பமாக மன அமைதியாக நமக்கு குடிச்சு திருப்தியாக இன்பமாக செய்தால் அது ஒரு சந்தோஷம். நீங்கள் ₹1,00,000 சம்பாதிச்சாலும் பிடிக்காத வேலையை செய்ய சொன்னால் அது மன அமைதி இருக்காது. தெளிவில்லாமல் ஏனோ தானோ செய்வோங்கிறார். அதில் மன அமைதிங்கிறது இருக்காது.
இருக்கிற இடத்துல குரல் களவு போகும். நம்மளுடைய சேமிப்பு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கோம்னா திருட்டு பயம், களவு போகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். கௌரவ பாதிக்கும், மான மரியாதை போகும், சேர்த்து வச்ச கௌரவம் போய் அவமானங்கள் படும், அசிங்கங்கள் ஏற்படும், அனைத்தும் விரயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாயார் காப்பனாருக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுனே கொண்டிருக்காங்க. அதெல்லாம் சொந்த ஜாதகத்தை பார்க்க, அதில் இருக்கிற பலன்கள் பூராமே நமக்கு அப்படியே நடக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம். சொந்த ஜாதகத்தை பார்த்தா மாறும். சில பேர் தாயார் காப்பனாருக்கு கருமா பண்ணுறது இழக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும் கொண்டிருக்கு. புத்தி கெட்டு அலைந்து அங்கும் இங்கும் ஊர் சுற்றி அவமானப்படலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காரு புலிப்பாணி சுந்தர். இது பொதுவாக 12ஆம் இடத்துல குரு வரக்கூடாது ஏற்படக்கூடிய அமைப்பு. இது உண்மைதான். இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு நன்மையை தரமாட்டாரா? இந்த குரு பயிற்சி பிரச்சனை தானா அப்படின்னு கேள்வி வரலாம். உண்மை பிரச்சனை தான் அப்படிங்கிறது பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்களுக்கு பொதுவாக கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஷேர் பண்ணுறது. இது போக நம்மளுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு. நம்ம பிறந்த நேரத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகம், அதுதான் 100% நமக்கு நல்லது கெட்டது பண்ணக்கூடியது. அந்த ஜாதகத்தில் குரு பகவான் நன்மையை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதை பற்றி கவலையப்பட வேண்டாம், டோன் கேர்னு போகலாம். இது கோச்சார பலன்கள். அதுலேயும் குரு வீக்காக இருக்கு அப்படிங்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்துக்கும். அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு ஏற்படும். நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலன்கள். நீங்கள் நிறையா பார்க்குறீங்க நம்ம சேனலில். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதர ஆன்மீக விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேயர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடறோம். இந்த பலாபலன்களில் சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம், சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கூடிய அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம். அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம். என்ன பண்ணுறது, நன்மையும் நம்ம முழுமையாக விளைவுமா இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடியனுடைய பெயர் சரவணமாணிக்க சிவாச்சாரியர் என்னோட பேர். நான் காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகமம் ஆலய வழிபாடுகள் பூஜைனா எப்படி பண்ணுறது, கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, நிற்கப்படி கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது, இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு 5-6 ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு, இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு 56வது தலைமுறையில் நான் இருக்கேன். 55 ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாபலன்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை இன்னைக்கு செஞ்சுன்னு வரேன். இந்த ஜோதிடமும் பல பேர் என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குருகுலத்தில் ஒரு 5-6 ஆண்டுகள் கல்வி திட்டமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகன் அப்படின்னா என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்கூடவே பார்த்தவன் தெரிஞ்சுன்னுவேன். அதனால் சொல்லலாம். அதனால் நமது நேயர்கள் எத்தனையோ தொலைக்காட்சியில் பேசினாலும் நமது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன பலாபலன்கிறது 100% புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன். இது போக சொந்த ஜாதகத்திலும் பலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிடனாக கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் 2.5 வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பலன்கள் தான் 100% நமக்கு நன்மையை தரும். எனவே நமது நேயர்கள் இந்த 4 பயிற்சிகள், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, அதுபோக தசாப்தி பலன்கள், சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 98650 99370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகம், திருமணப் பொருத்தம், எண்கணிதம், வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.